இது ஆயில் ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்குண்ணா? இல்லைண்ணா, இது வந்து இந்த கிரேடு வந்து 10W30. இந்த வண்டிக்கு வந்து ஆயில் வந்து இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து அதிக ஜாஸ்தி கிரேடு ஊற்றக்கூடாது. சில பேர் வந்து 2050, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடு ஜாஸ்தியா வண்டி வந்து பிக்கப் இருக்காது. வண்டி ஓவர் இன்ஜின் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராப்பரான ஆயில் ஊற்றுறது பெஸ்ட். இந்த வண்டிக்கு என்ன வேரியன்ட் இருக்குங்க? இதுக்கு வந்து 10W30 டிவிஎஸ் ஆயில். கரெக்டா சேஞ்ச் பண்ணா கரெக்டா இருக்கு. கரெக்டா ஆயில் லெவல் கரெக்டா இருக்குதுல்ல. ஒரு சில வண்டிங்கலாம் ரொம்ப ஆயிலே இருக்காது சுத்தமா. ஒரு சில கஸ்டமருக்கு எப்படி தெரியும்னா வண்டி வர வர வரன்னு ஓட ஆரம்பிக்கும், ஸ்மூத்னஸே இருக்காது. அந்த டைம்ல தான் கரெக்டா ஆயில் சுத்தமா முடிஞ்ச பின்னாடி தான் கஸ்டமர் வந்து விடுறாங்க. அப்பதான் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ஐடியா வருது அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னாடி செக் பண்றது நல்லது. ஆயில் வந்து செக் பண்றது நல்லது. 3000 கிலோமீட்டர் அந்த மாதிரி.